ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டு நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருக்கோம். 10+ ஆர்டிகல்ஸ். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் மோர் தென் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே சரி, ஓகேங்களா? அஃபிலியேட் பேஸ் பண்ணி அல்லது காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அல்லது ஆர்டிகல் ரைட்டிங் நீடு வந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் ஆர்டிகல்ஸ் வந்து ஓகேங்களா, சிங்கிள் போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? தென் நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். வீடியோவில் எந்த ஒரு ஃப்ரீலான்சருமே வந்து அவங்களோட ப்ரைஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு ஒர்க்குக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக இதை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து அதே போல் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஏஐ டூல்ஸ் எவ்வளவோ வந்துடுச்சு. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. 2020லேருந்து என்னை வாட்ச் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எவ்வளோ நாளாக அந்த கன்சல்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே போல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கம்பல்சரி மேனுவல் ரைட்டிங் வித் ஹியூமன். சரிங்களா? நமக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஆப்டிமிஸ்ட்டாக நம்ம வந்து ரைட் பண்ணி கொடுப்போம். அதே போல் கூகுளில் வரக்கூடிய ஒவ்வொரு கோர் அப்டேட்டுக்கும் தகுந்தா போல் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரைட் பண்ணி கொடுப்போம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எங்கிட்ட வாங்கி ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி ரேங்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுத்தால் மட்டும் நீங்கள் அகைன் ஆர்டர் கொடுங்க. இல்லைனா கொடுக்க வேண்டாம். சரிங்களா? தென் இப்போ டாபிக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர்ஸ் நம்மக்கிட்ட 10+ ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போல தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எங்கிட்ட கண்டென்ட் வாங்கி நீங்கள் மோர் தென் எக்ஸாம்பிளுக்கு ஃபைபர் போன்ற மோர் தென் அனதர் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க என்னுடைய ஆர்டிகல்ஸ். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு டைம் ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய கண்டென்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அது எங்கே வேணால் வாங்கலாம், எங்கே வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். அதே போல் எப்படி வேணால் விற்றுக்கலாம். நான் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. பட் எங்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேமில் உங்களுக்கு வந்து ஃபைலில் வந்து டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். டாக்குமெண்ட்லேயே என்னென்ன எதுக்கெலாம் நம்மளோட வெப்சைட்டில் அதாவது நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பார்க்கலாம். வேர்ட்பிரஸ், பிளாகர், HTML எல்லாமே அதாவது ஓவரால் ஆல்ரவுண்டாக தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது எதுக்காக நான் இது எல்லாமே இங்கே வந்து ஐகான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வேர்ட்பிரஸில் போட்டாலும் சரி எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிளாகரில் போட்டாலும் எஸ்இஓ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதே போல் HTML வெப்சைட்டுக்கு CSS அண்ட் ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இது போல் எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நான் கொடுக்குற ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக இருக்கும். சரிங்களா? தென் அதே போல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% மேனுவல் ரைட்டிங். ஓகேங்களா? எந்த ஒரு பிளாகரிசம் இருக்காது. சரியா? அதே போல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நான் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா என்னுடைய கூகுள் மை பிஸ்னஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் உங்களுடைய ரேட்டிங் அண்டு ரிவ்யூஸ் வந்து கொடுத்து கருத்துக்கள் வந்து பதிவு செய்யுங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலே எஸ்இஓ பேக்எண்டில் வந்து வேலை செய்வீங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணிவிடுவீங்க. பட் ஆனால் ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு எஸ்இஓனா என்னென்னு வந்து தெரியாது. பேசிக்காக ஜஸ்ட்டு கண்டென்ட் இருக்கும், அதை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுவீங்க. இதுதான் பிளாகரில் ஒர்க் பண்ணக்கூடிய பிகினர் யூசர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது. சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் பிகினர் இப்போதைக்கு நினைக்க வேண்டாம். நம்ம 1 இயர் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணால் தான் நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது தான் நம்ம ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் பிகினருன்றதும் தாண்டி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டுருக்குன்றதை மறந்துட வேண்டாம் யாரும். சரிங்களா? தென் பிகினரில் அதாவது இப்போ பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு வேர்ட்பிரஸ் பக்கம் வர்றது பெஸ்ட் ஆப்ஷனலாக இருக்கும். சரி, அதே போல் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போது வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறது, பிளாகரில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து லேர்ன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளவோ வந்து இருக்குது. சரிங்களா?
இப்போ நிறைய பேர் வந்து வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து HTML, CSS, ஜாவா இது 3ம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பேக் எண்டில. சரிங்களா? அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வச்சு வேர்ட்பிரஸ்க்கு வந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட்டிங்கே வந்து ஈஸியா இருக்கணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்ற விதத்தில பிளாக்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ்க்கு வந்திருக்கலாம். இதுபோல ஒவ்வொன்னும் கம்பேர் பண்ணி என்னால சொல்ல முடியாது. அவங்களுக்கு எது பெஸ்ட்டா தோணுதோ அதுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கலாம். பட் ஆனா இங்க மணின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு எடுத்த உடனே வேர்ட்பிரஸ்ல வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, அ ஒரு 5 to 10K நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருக்கும். ஹோஸ்டிங் டொமைன் வந்து வாங்கணும். அதுவும் நீங்க வாங்கக்கூடிய ஹோஸ்டிங் கம்பெனி வந்து பிரைஸ் எவ்வளோ வச்சிருப்பாங்கன்றத நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, பிளாகரே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்கும். பட் ஒரே ஒரு டொமைன் மட்டும் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கங்க. .com, .in, .org இது போல ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஒரு டொமைன் வாங்கி ஒர்க் பண்ணுறது மூலிமா காட்டும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்னு? .blogspot.comன்றது கொஞ்சம் அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஏதோ எப்படி சொல்கிறது, பரவாயில்ல ப்ரோ .blogspot.com இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே தான். சரிங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ள வரலாம். அதே போல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் உங்களுக்கு கம்பல்சரி ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்க்ளூடட் டேக் 3மே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ வேர்ட்பிரஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கம்பல்சரி எல்லாரும் வந்து எஸ்இஓக்கு பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நான் யூஸ் பண்ணது சொல்கிறேன். SEO அல்லது ரேங்க் மேத், ஆல் இன் ஒன் SEO இது போல் எவ்வளோ பிளகின் வந்து இருக்குது எஸ்இஓக்குன்னு. அதில் நீங்கள் கம்பல்சரி ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து கொடுப்பீங்க, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்பீங்க, டேக் வந்து கொடுப்பீங்க. ஆனால் பிளாகரில் வந்து இதெல்லாமே யூசர்ஸ்க்கு தெரிஞ்சால் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதால எல்லாமே ஃபுல் ஆப்டிமைஸ்டாக வந்து நானே ரெடிமேடாக கொடுத்துட்றேன். டெம்ப்ளேட்லேயே, அதாவது எங்கிட்ட டாக்குமெண்ட் வாங்குறீங்க இல்லையா, அதிலே கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் வாங்குகிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், வேலை முடிஞ்சு பப்ளிஷ் பண்ணுறேன். வித்தின் 5 மினிட்ஸில் நான் கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து உங்களால் பப்ளிஷ் பண்ணுற முடியும். பட் ஒன் திங், என்னால் இமேஜ் மட்டும் கொடுக்க முடியாது நண்பா. இமேஜ் வந்து நான் கொடுத்தாலும் உங்களால் அதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே டாக்குமெண்ட்டில் அட்டாச் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அடுத்ததாக டைட்டில் H1. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். டைட்டில்னாவே H1, அதுக்கு கீழே வரதுக்கூடிய எல்லாமே சப் டைட்டிலாக இருக்கும். H2, H3, H4, H5 இது போல் வரதெல்லாம் சப் டைட்டில்ஸாக இருக்கும். H1க்கு அப்புறம் H2 சப் டைட்டில்ஸாக வரும். இடத்துக்கு தகுந்த போல் பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃபும் 150 வேர்ட்ஸ்லேருந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, கூகுளில் எவ்ரி 3 மந்த் ஆர் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் வந்து விடுவாங்க. சரிங்களா? கோர் அப்டேட் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பேராகிராஃப் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து SEO ஆப்டிமைஸ்டாக வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணது எல்லாமே சேர்த்து பார்க்கும் பொழுது 150 வேர்ட்ஸ்ன்றது அது ஆவரேஜாக இருக்குது. எந்த கோர் அப்டேட்டு வந்தாலுமே அது நியூட்ரல் ஆகுது. சரிங்களா? அதனால் ஒவ்வொரு பேராகிராஃபும் 150 வேர்ட்ஸ்லேயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே போல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸ் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிற போல தோணலாம். நீங்கள் அதாவது எங்கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டார்கெட் கீவேர்டு வந்து எனக்கு வந்து கொடுப்பீங்க. எனக்கு இந்த ஆர்டிகல்ஸ் இந்த கீவேர்டில் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்டு பொறுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் வரலாம், அல்லது புல்லட் பாயிண்ட்ஸ் வரலாம், அல்லது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரலாம். இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய டார்கெட் கீவேர்டு பொறுத்து அது உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? தென் டவுட்டுன்னு வந்துடுச்சா டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டு வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. சரியா? தென் அதே போல் சர்வீஸ் வேணுமா, அதுக்கப்புறமேட்டுக்கா நீ எடுத்துக்க. அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுட்டு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி தப்பாக ஒர்க் பண்ணுறது டைம் டிலே பண்ண வேண்டாம். தெரியலையா ஃபோன் பண்ணுங்கள், ஆன்சர் கேட்டு வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மல்டிபிள் யூடியூப் வீடியோஸ் போய் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. சரிங்களா? தென் லேர்னிங்னு வந்துடுச்சா அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் மட்டுமே நீங்கள் நம்பி ஒர்க் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறது மூலிமா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக வேலையை முடிஞ்சது. அதாவது உங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் சொல்ல வரேன். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நண்பா. சரிங்களா? தென் அது போல் நம்ம ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் வந்து ப்ரொஃபஷ்னலாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் 25K சார்ஜ் பண்ணுற வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இந்த 25Kவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பண்ணிங்க, அதாவது லேர்ன் பண்ணிப்பீங்க நீங்கள். சரிங்களா? வேர்ட்பிரஸ்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அது போல் நிறைய உங்களுக்கு வந்து நான் அதில் சொல்லித் தருவேன். உங்களுக்கு வெப்சைட் யாருன்னா பில்ட் பண்ணணும், அதில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் பிளாகரில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணித்தரேன். அதே போல் பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல்
வெப்சைட் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணுங்க நண்பா. சரிங்களா? சரி, இப்போ டாக்குமெண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். அது எப்படி உங்களுக்கு நான் டெலிவரி கொடுப்பேன்? உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்தா போல் உங்களுக்கு உங்களுடைய மெயிலுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிற போல் மெயில் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இது போல் நேமில் ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்ன்ற நேமில் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகும். மெயிலில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மெயில் அட்டாச் பண்ணியிருப்பேன். சரிங்களா? தென் ஆஃபர் போகிற டைமில் அதுவுமே என்ன அப்படின்றத உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். சரிங்களா? மெயில்லையுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கிடச்சிரும். தென் ஃபைல்ஸ் இது போல் டாக்குமெண்ட் வந்து கொடுப்பேன். 10+ ஆர்டிகல்ஸ்ன்னும் போது உங்களுக்கு ஒரு ஜிப் எல்லாமே வந்து கிடச்சிரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? தென் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு, நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக இருக்கா போல தோணுது அப்படின்னா மோர் தென் கால் பண்ணி சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். எனவே ரெகுலராக வீடியோ வராது போவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நண்பா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ். ஓகேங்களா? என்னால் ரெகுலராக கொடுக்க முடியாத போவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா வீடியோ இதுதான். சரிங்களா? தென் என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட 8000 வீடியோஸ்க்கு மேலே நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே என்னால் வந்து வீடியோஸ் கொடுக்க முடியாது போகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? தென் இது வந்து நானாக கொடுக்கணும்லாம் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண போகிறது கிடையாது நண்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக டெப்த்தாக இருக்கணும். அதே போல் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ உங்களுக்கு புரியுது விதத்தில் நான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணாலுமே இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் 6 மந்த்தில் அது பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே போகும். ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீ சொல்கிற அப்படின்ற போல். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால தான் ஸ்ட்ரைக் 1 அதாவது 3 ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். 3 ஸ்ட்ரைக்லாம் விழுந்துருச்சுன்னா சேனல் டெர்மினேட் ஆகிடும். இந்த போல் 2025 மட்டுமே கிட்டத்தட்ட நம்மளது 7 சேனல் டெர்மினேட் ஆகிருக்கு. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே நம்ம கையை விட்டு போயிருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்னு? ஒவ்வொரு வீடியோ கொடுக்கறதுக்கும் பல டைம் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். வீடியோ பப்ளிஷ் பண்ணாத போனாலுமே லீடுன்றது நமக்கு ஜென்ரேட் ஆகாமல் போகுது. புரியணும். அதாவது நான் ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நான் ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா எனக்கு அமௌண்ட்டுன்னு. சரிங்களா? பட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்டர் எடுத்தால் மட்டும்தான் அமௌண்ட்டை தவிர மற்றபடி எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு அமௌண்ட்டுன்றது வராது. ஏன்னா என் சேனல் வீடியோஸுக்குள்ள வியூஸுமே வந்து போகாது நண்பா. 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 10 பேர் எனக்கு லீடாக ஜென்ரேட் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி ஆட்சன்ஸ் ரெவன்யூன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஆட்சன்ஸ் ரெவன்யூன்றது தனி. ஓகேங்களா? கிளைண்ட் மூலிமா வரக்கூடிய ரெவன்யூன்றது தனி. ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்களா? ஸோ அது வேறு, இது வேறு. பட் ஆனால் இங்கே என்னுடைய ஒர்க்குன்றது நான் வந்து என்னுடைய சர்வீஸ் நான் மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அது மூலிமா நான் மணி மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே சர்வீஸ் கொடுக்குறதுன்னு தாண்டி சேனல் புஷ் ஆனால் மட்டும்தான் மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நம்ம வந்து போய் அதாவது ரீச் ஆகும். எனக்கும் சம் ப்ராஃபிட் இருக்கும், உங்களுக்கு அது மூலிமா ப்ராஃபிட் ஆகும். ஆனால் இங்கே வீடியோ பப்ளிஷ் பண்ணாலே அடித்தா நான் என்ன நண்பா பண்ண முடியும்? புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்னு? அது இல்லாமல் என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பனாக பேச முடியாது. ஓகேங்களா? நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், என்னால் பேச முடியாது. உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா, டைரெக்டாக கால் பண்ணு, கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஏன்னா டீட்டெயில்டாக சொன்னால் வீடியோ வந்து டெர்மினேட் டிலீட் செய்யப்படும் சேனலோட சேர்த்து. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நண்பா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. கால் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். தென் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். வீடியோவிலையுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.